ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நண்டு கட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தம்பி என்கிட்ட கக்கா நண்டு இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னாங்க. என்ன நண்டுப்பா அப்படின்னா, ஒன்று இது ஆற்று நண்டு இருக்கா, நல்லாயிருக்கும், நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுப்பான்ட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த இறாவை பார்க்கும்போதே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்பி கையில் பிடிக்குது, அந்த தம்பியை கடிச்சு தான் என்ன தெரியல, இந்த தம்பி கையெல்லாம் உதிரி விட்டுட்டாங்க. ஆனால் இது ஆற்று நண்டு, ஆற்று இறா இல்லை, இது கடல் இறான்னு சொன்னாங்க. பாருங்களா, திருப்பி காட்டுறேன். நான் இது வரைக்கும் இதை கடல் இறான்னு நான் பார்த்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நான் கடல் இறா சாதா கடையிலாம் வைக்கலாம், அதை தான் பார்த்தேன். ஆனால் அந்த தம்பி நான் சொல்கிறாங்க இந்த இறா கடல் இறா தான் அப்படின்னு. இதுக்கு பாருங்களாம், வாலெலாம் நான் கால் பழுகு ஃப்ரெண்ட்ஸ். இது நடக்கும் பழுகு. இது பாருங்களாம், உயிரோட தான் இருக்குது. பார்க்கும்போதே பயமாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது அவ்வளோ பயமாக, பூச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, தேள் புறம் அப்படி இருக்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. அது இந்த நண்டு இன்றைக்கி கிரேவி மாரி செஞ்சுட்டு ரசம் வைக்கலான்னு தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே உயிரோட இருக்குது, அது எல்லாமே உயிரோட தான் இருக்குது. அந்த தம்பியும் நிறையா வாட்டி இந்த இறா தான் கடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக அவங்க கையை உதிரி விட்டாங்க. எல்லாமே உயிரோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நண்டு அடியில் பிள்ளைங்க இது திருப்பி விட்டால் போதும், எல்லாம் ஏன் ஓடிடும் பொழுது அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தம்பி என்ன சொன்னாங்க, அக்கா பயப்படாத, எல்லா கொடுக்கி நான் உடச்சிட்டேன், நீ சீக்கிரமாக ஆயலாம், சுடு தண்ணி விட்டு லைட்டு கலக்கி விடுங்க அப்படின்னாங்க. சரி, இன்றைக்கி இது ரசம் வச்சுட்டு கிரேவி மாரி பண்ணணும் அப்படின்றதுனால வச்சுருக்கேன். இந்த இறா பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயமாக இருக்குது. அந்த தம்பியை எப்படி கடிச்சிருக்கோம், அப்போ நம்மளாம் கை வச்சு எப்படி பாருங்க இப்படி உயிரோட இருக்குன்ட்டு. நான் இப்போ தான் இதை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறாவை இது பார்க்க பூரா மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க இதில் நல்லா இருக்கும்க்கா, இது சாப்பிடுங்க, இது இப்படி சாதா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இந்த இறா வாங்கிறது. நான் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இருந்தாலும் கொடுக்கு உடைச்சாலும் எனக்கு பயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அது கொடுக்கு எவ்வளோ பெருசுன்னு இருக்குன்னு, அதையும் பிடிச்சின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் விடாம. அது உயிரோட இருக்கவே நம்மளுக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி ரசம் வச்சுட்டு இது கிரேவி மாரி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த நண்டை பார்த்து தான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ